ஆர் யூ ரெடி ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சிங்க. இதில் யார் டைட்டில் வின்னர், நம்ம ரவீனா அண்ட் விக்னேஷா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஆயிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் தனுஷ் அண்ட் ஜஸ்டினா தான் ஜெயிச்சிருக்காங்க, டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் ஒரு 20% நம்ம அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரவீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள். இதில் பார்த்திங்கன்னா ரவீனா எழில்வாணன் அப்படின்றவர் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதனுடைய சும்மா ஜஸ்ட் ஒரு ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க, ரீல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவீனா ஆஸ் யூஷுவல் அவர் மேலே ஏறி குதித்து விளையாட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னா, மணி அவ்வளோதானா, கழட்டி விட்டிங்களா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரீல் பேர் வேறு, ரியல் பேர் வேறுன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் இல்லையா, ஆக்ட்ரஸ்ன்னும் போது அவங்க ப்ரொஃபஷன் படி பார்த்திங்கன்னா எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆக வேண்டியதாக இருக்கும். ஸோ ரியலாக வேறு, அது வேறு, இது வேறு அப்படின்றது ஒன்று இருக்குது. அது தெரியாமலே சில பேர் கமெண்ட்ஸும் பண்ணிட்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா எழில்வாணன் கூட நம்ம மணி அவர்களும் ஆடி இருக்காரு ஏற்கனவே. அவருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கு, மணி அவர்கள் எழில்வாணன் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க எல்லாமே ஒரு டீம் மாதிரி தான் எல்லாருமே. எழில்வாணன் அவர்கள் மச்சா ஸ்வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அவரே எழுதி லிரிக்ஸ் அவரே இது பண்ணியிருந்தார். இந்த ஒரு பாப்புலரான ஒரு பாட்டுக்கு அப்புறம் தான் அவர் வெளியில் தெரிய வந்திருந்தார். அண்ட் அவர் மணி கூட டான்ஸும் ஆடியிருக்காரு, நிறைய ஷோஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் கூட தான் பேர் பண்ணுறாங்க நம்ம ரவீனா. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணாலும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.